Hi everyone, welcome back to Smart Chef's Kitchen. Today I am making hot and flavorful Jaffna style goat curry but with a twist. I am using a special chili powder without chili. It's label powder, no chili. Don't worry, it's bring all the deep flavor without the burn. This is a great option for seniors or anyone who likes to eat Sri Lankan curry but can't handle too much heat. Let's start it. ஓகே நாங்கள் சமைக்கலாம். இப்போ பாருங்க, நான் கோகோனட் ஆயில் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் நான் போட்டு இதில் மிளகாய் இல்லாத மிளகாய் தூளில் சமைக்க போகிறேன். ஏன்னு கேட்டால் இது கோட் மீட். இங்கே தனியாக சால்ட் மட்டும் கொஞ்சமாக சால்ட்டை போட்டு இதை வச்சுருக்கிறேன். இந்த சால்ட் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே இந்த சால்ட் போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் போன்ஸும் இருக்குது இதுக்குள்ள பீசஸ். இந்த போன்ஸோட குக் பண்ணால் தான் இப்போ ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கறியண்டு. நான் கூடுதலாக போன்ஸோடு தான் செய்வேன். ஆனால் எங்களோட அம்மாவையெல்லாம் போன்ஸ் பிரிம்பாக ஒரு குழம்பு செய்வினோம், இதை ஒரு பிரட்டலாக பொரியல் மாதிரி செய்வினோம். ஆனால் நான் போன்ஸோடு சேர்த்து தான் கோட் மீட் கறி வைப்பேன். இப்போ நீங்கள் வாங்க பார்க்கலாம் நான் எப்படி மிளகாய் இல்லாத மிளகாய் தூளில் கறி வைக்க போகிறேன். இது நான் செய்கிறதுக்குரிய காரணம் கணவருக்கு உரப்பு கஷ்டம், வயதில் அப்செட் பண்ணும் அப்படி என்று சொல்கிறவைக்கு ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் மிளகாய் தூள் அதில் செய்ய போகிறேன். அதை நீங்கள் பாருங்கோ. பார்த்துட்டு உங்களுக்கு வேணுமெண்டா இந்த நம்பருக்கு என்னோட கான்டாக்ட் பண்ணி கேட்டால் எங்கள்கிட்ட நீங்கள் இந்த தூள் வாங்கலாம். இந்த கரி லீவ் பிளான்ட்லேருந்து கரி லீவ்ஸ் கொடுக்குறேன். இது இந்த கரி லீவ் பிளான்ட், இதுலேருந்து கரி லீவ்ஸை அடிங் த கரி லீவ்ஸ் ஒருக்கா மசாஜ் பண்ணிட்டு போட்டிங்கன்னு சொன்ன கரி லீவ்ஸ் நல்ல வாசமாக இருக்கும். இட் வில் கிவ் அ குட் ஃப்ளேவர் வென் யூ மசாஜ் பண்ணினால். அதை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி போட்டு மசாஜ் பண்ணிட்டு போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கரி லீவ்ஸ். Chopped onion. I am cooking. I like to cook in the clay pot. Clay potல நாங்கள் குக் பண்ணிக்க ரியலி குட் ஃப்ளேவராக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக. எனக்கு ஈஸியாக இருக்கிறது பிகாஸ் ஐ ஹேவ் த கேஸ் ஸ்டோவ் இருக்கிறபடியாக நான் விரும்பி clay potல குக் பண்ணுறேன். நான் அதோட instead of cooking in the other pot, this is more healthier. clay pot நான் கூட விரும்பி இதில் குக் பண்ணுறேன். நான் வண்டியில் ginger garlic paste. ginger garlic paste நான் I make my own ginger garlic paste. நான் வீட்டில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் அரைச்சி தான் மிக்ஸ் பண்ணுறேன். அது மோர் ஃப்ளேவராக இருக்கும். நான் கடையில் வாங்குறது இல்லை. எவ்ரிதிங் மோஸ்ட்லி ஐ மேட் மை ஓன். மிளகாய் இல்லாத மிளகாய் தூள். இதில் மிளகாய் இல்லை, ஆனால் இதில் உரப்பு என்றது பெருசாக இருக்காது. இதை நீங்கள் வயசான ஆக்களுக்கு சாப்பிட இல்லாத ஆக்களுக்கோ இல்லது கிட்ஸுக்கோ கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஆனால் நல்ல எங்களோட இறைச்சி ஜாஃப்னா ஸ்டைல் இறைச்சி மசாலா மாதிரி இருக்கும், ஆனால் உரைப்பு மட்டும் இருக்காது. இந்த பார்த்துக்கொள்ளுங்க. ஹோம் ஃப்ளேவர்ஸ் கேட்டரிங் சர்வீஸ் 647-807-2433 or 647-545-2808. இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த தூள் எங்கள்கிட்ட வாங்கலாம். ஸ்ரீலங்கன் ஸ்டைல், ஆனால் மிளகாய் இல்லாத மிளகாய் தூள்.
வந்து மீட்டை நான் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். சால்ட் இதில் மிக்ஸ் பண்ணபடியாக நான் இப்போ போடையில் ஃப்ரை டேஸ்ட்டை பார்த்து தான் சால்ட் போட இருக்கிறேன். ஐ am not adding salt now. I already added little bit of salt. Maybe I will taste them at the salt later. வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல லோ ஹீட்டில் இதை லிட்டை போட்டு மூடி விடுவோம். இல்லை நான் வாட்டர் ஒன்றும் விட இல்லை. இந்த மீட்டில் இருக்கிற வாட்டர் நல்ல லோ ஹீட்டில் விட மெதுவாக வாட்டர் அதில் இருந்து வெளியே வரும். இந்த மூடியை போட்டு நாங்கள் இப்போ மூடி அவிய வைப்போம். இடையிடையில் நாங்கள் இது ஐ ஹாவ் டு செக் பண்ணணும். எடுத்து செக் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட வேணும். அடியில் பேர்ன் பண்ணாமல் இருக்க வேணும். தென் ஐ ஹாவ் டு செக் இட் ஒன்ஸ் இன் அ while. தண்ணி விடாமலே இவ்வளவு தண்ணி அந்த மீட்டிலேருந்து வந்திருக்கு. அதுலேயே நாங்கள் லோ ஹீட்டில் இது குக் பண்ணால் அந்த தண்ணியிலேயே இது குக் ஆகிட்டு இருக்கும். தேவையண்டா மட்டும் நாங்கள் தண்ணி விடலாம்.